வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு குட் ஈவினிங் கனடா, ஸ்பான்சர்ட் பை ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இங்க் செல்வா வெற்றிவேல். இன்றைக்கு மே 21st அண்ட் டொரண்டோவில் இப்போ டெம்பரேச்சர் 28 degrees Celsius and time 9:02 p.m. ஸோ இன்றைக்கு குட் ஈவினிங் கனடா இஸ் பேக்ட் வித் a lot of good news. ஸோ என்னென்னலாம் நடக்க போகுதுன்ட்டு லெட்ஸ் டேக் அ லுக் அட் அவர் அஜெண்டா. ஃபர்ஸ்ட்டாக டாப் ஆஃப் தி ஹவரில் இன்றைக்கி திருப்பி AstraZeneca செகண்ட் டோஸ் வந்து அப்ரூவ் ஆகிருக்குது. ஸோ அதுக்கு வந்து ப்ரெஸ் மீட்டில் ஒன்றாரியோ சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் டாக்டர் வில்லியம்ஸ் அதை பற்றி சொல்லியிருக்கிறார். ஸோ we are going to watch that. Then in our Canadian realm, you guys know India and Pakistan direct flights வந்து கனடா வாரத்துக்கு வந்து பேன் ஆகியிருக்குது. ஸோ அது வந்து ஜூன் 21st மட்டும் எக்ஸ்டெண்ட் பட்டிருக்குது. ஸோ அதை பற்றி ஒன்டாரியோ டூரிசம் மினிஸ்டர் கனடா டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஓமார் அல்காப்ரா வந்து எங்களுக்கு சொல்ல போகிறார். And then in our கலையரங்கம் we have a beautiful song டும் டும் டும். அதுக்கு மியூசிக் ஸ்ரீ விஜய் and artist அதில் actors வந்து none other than our host ஜெயபிரகாஷ் and கலைவாணி. Then வழக்கம் போலவே currency, weather and news with Ps.ச. So let's get started. ஸோ ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கொஞ்சம் காலத்துக்கு வந்து AstraZenecaவில் நிறைய பிளட் கிளாட்ஸ் வந்து கனடாவில் ஃபார்ம் ஆகுதுன்ற ரேர் பிளட் கிளாட் அதை வந்து பாஸ் பண்ணி வச்சுருந்தவே. ஸோ அதை வந்து செகண்ட் டோஸுக்கு வந்து AstraZeneca கொடுக்குறவமா வேண்டாமான்னு வந்து டிசைட் பண்ணுறதுக்கு பாஸ் ஆகியிருந்தது. ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கு வந்து திருப்பி AstraZeneca செகண்ட் டோஸ் வந்து கொடுக்கலாமே வந்து அப்ரூவ் ஆகிருக்கு. பிகாஸ் 45,000 செகண்ட் டோஸ் வந்து இன்னும் இருக்குது. ஸோ அது வந்து மே 31st வந்து எக்ஸ்பயர் ஆக போகுதுன்றபடியால் அது வந்து அது கொடுக்குறது பெட்டர் தான், அது வந்து கோவிட் வாரத்தை விட அது கொடுக்குறது பெட்டர்ன்றபடியால் அது வந்து செகண்ட் டோஸ் வந்து அப்ரூவ் ஆகிருக்குது. ஸோ இந்தியாவோட சேர்த்து கனடாவில் வந்து 3 deaths வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு AstraZeneca போர்ட்டல் ரேர் பிளட் கிளாடால். 2 வந்து நியூ பிரன்ஸ்விக்லேயும் 1 in Quebec. So ரெண்டாலுமே ஸ்டில் இட்ஸ் த பெனிஃபிட்ஸ் அவுட்வே த ரிஸ்க்ன்றபடியால் அவையில் வந்து செகண்ட் டோஸ் வந்து கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நீங்களே வந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து நீங்கள் AstraZeneca போட்டிருந்தால் எஸ்பெஷலி பிட்வீன் March 10th to March 19th நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக் எங்கே போட்டிங்களோ நீங்கள் கால் பண்ணி திருப்பி உங்களோட செகண்ட் டோஸ் as soon as possible நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ பிஃபோர் May 31st. அண்ட் ஐ வில் சொல்லியிருக்கேன் ஃபார் லிமிடெட் டைம் வந்து நெக்ஸ்ட் வீக் நீங்கள் அதுக்கு பிறகு போட்டிருந்தாலும் வித்தின் 10 weeks டைம் ஃப்ரேமுக்கு பிறகு நீங்கள் வந்து ஏர்லியராக புக் பண்ணலாம்ண்டு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் வீக் கால் பண்ணுங்க, உங்களோட ஃபார்மசியோ ஹெல்த் ப்ரொஃபஷனல் கால் பண்ணி எங்கே போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து அவங்களோட செகண்ட் டோஸ் வந்து புக் பண்ணுறதுக்கு கால் பண்ணி புக் இட். ஸோ இட்ஸ் பெட்டர் தேன் கெட்டிங் கோவிட். ஸோ மேக் ஷூர் யூ கைஸ் டூ தட். ஸோ நெக்ஸ்ட் on that note, நிறைய டீனேஜர்ஸ் அண்ட் சில்ட்ரனுக்கு வர வீக்கெண்ட் வந்து சரியான எக்ஸைட்டிங்காக இருக்கும். பிகாஸ் வர சண்டேல இருந்து அவைகளுக்கு COVID-19 வேக்சின் போகிறதுக்கு உங்களுக்கு வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க ஒன்டாரியோவில். ஸோ ஒன்டாரியோவில் வந்து ஸ்டார்டிங் சண்டே 8 AM இருந்து நீங்கள் வந்து உங்களோட சில்ட்ரனுக்கு வந்து 12 years to 17 years என்றால் நீங்கள் வந்து புக் பண்ணலாம் அவைகளுக்கு த்ரூ அந்த ப்ரொவின்ஷியல் வெப்சைட்டாலேயோ இல்லாட்டிக்கு வந்து கால் சென்டர்ஸுக்கு கால் பண்ணி இல்லாட்டிக்கு ஈவன் த்ரூ ஃபார்மசிஸும் நீங்கள் புக் பண்ணலாம். யூ டோன்ட் நீட் டு வரி நீங்கள் வந்து என்ன வேக்சின் கொடுப்பினோம்ட்டு ஓன்லி Pfizer தான் அவைகளுக்கு வந்து கொடுக்க போயினோம். ஸோ யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் த வேக்சின்ஸ். ஸோ as soon as possible நீங்கள் புக் பண்ணுங்க. ஏனென்றால் ஒன்டாரியோ கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணினோம் ஸ்கூல் இயர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு செப்டம்பருக்கு முதல் வந்து செகண்ட் டோஸையும் அவைகளுக்கு கொடுத்தால் இட்ஸ் சேஃபர் ஃபார் தம் அண்டு. ஸோ as soon as possible Sunday 8 AM நீங்கள் புக் பண்ணுங்க. on that note உங்களோட சைல்டு வந்து 12 years இருந்தால் மட்டும்தான் புக் பண்ணலாம். ஸோ இந்த வருஷம் வந்து அவளுக்கு 12 years ஆகுது, லெட்ஸே நவம்பர் டிசம்பரில் அவளுடைய பர்த்டே அண்ட் இப்போதைக்கு புக் பண்ண இல்லாது அவையில் நீங்கள் புக் பண்ணிக்கலே அவளுக்கு வந்து 12 years இருக்க வேணும். ஸோ நீங்கள் Sunday 8 AM you guys can book it. ஆல்சோ இன் கியூபெக்கும் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து மேஸ் வேக்சினேஷன் கிளினிக் வந்து 12 to 17 years ஓல்டுக்கு வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ நீங்கள் கியூபெக்கில் இருந்தாலும் யூ will be able to get vaccine if you are between 12 to 17 years old. ஸோ நான் சொல்லியிருந்தேன் அந்த AstraZeneca வந்து இன்றைக்கி அப்ரூவ் ஆகிருந்த செகண்ட் டோஸ் வந்து. ஸோ அதை பற்றி ஒன்டாரியோ சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் டாக்டர் வில்லியம் சொல்லியிருந்தார். ஸோ லெட்ஸ் வாட்ச் what he is saying. This decision was made
out of an abundance of caution and due to an observed increase in the rare blood clotting condition known as vaccine-induced immune thrombotic thrombocytopenia, or VITT. We did so because we needed to take time to review the data and to consult with our partners, including Public Health Ontario and health experts, and now we are confident we can now offer a second dose of AstraZeneca vaccine. So today, we're announcing that Ontario is moving forward with second dose administration of the AstraZeneca COVID-19 vaccine, beginning with those who received their first dose of vaccine between March the 10th and the 19th, 2021. The first group of individuals in the province who had received the AZ type of vaccine. I want to make sure nothing is more important than the health of Ontarians, and for the best protection against the COVID-19, it is vital that everyone who received the AstraZeneca vaccine for their first dose receives a second dose. Data from the United Kingdom at this time, because initially we had the data related to the much reduced risk of VITT, was initially 1 in 1 million, but they've updated their data as I had asked they would do. And we now say it is 1 in 600,000, still very, very low. But we did want to make sure we had the accurate data to give to the public. For a limited time now, during the week of May 24th, individuals who received their first dose of AstraZeneca vaccine during the period of March 10th to 19th, 2021, may opt for an earlier dose interval of 10 weeks with informed consent. That means that you understand the data and information, you can talk to your provider, and they can answer your questions. Choosing to receive the second dose of AstraZeneca vaccine at the 10-week interval is safe and provides strong protection against the COVID-19 infection. Individuals who are eligible and do not receive their second dose of AstraZeneca vaccine at the 10-week interval during the week of May 24th will be able to schedule their appointment for a second dose of AstraZeneca at the 12-week interval. Those who receive the first dose of vaccine between March 10th and 19th, 2021, can contact the pharmacy or primary care provider where they received their first dose to book an appointment beginning the week of the 24th. Individuals who do not receive their second dose at the 10-week interval during the week of May 24th will have the ability to receive a second dose of AstraZeneca vaccine within the recommended interval of 12 weeks. The province is also looking closely at available data and evidence from a clinical trial in the UK with early promising results of administering doses of 2 different vaccines. At this time, the National Advisory Committee on Immunization does not recommend that the vaccines of different types be used in the 2-dose series, as data on the immune response following the mixed vaccine schedules are not yet available. We look forward to receiving the NACI decision very soon. We'll continue to work with Health Canada to monitor the quality and efficacy of all COVID-19 vaccines being used in Ontario. The health and safety of Ontarians remains our top priority. All Ontarians are encouraged to get vaccinated as soon as they're eligible and to receive their second dose at the recommended interval to ensure maximum protection against COVID-19. It also remains critical that all Ontarians continue to follow all public health and workplace safety measures currently in place. I emphasize that because some people feel once you get a dose or second dose, you've reached the maximum capacity within a few hours. It takes weeks to build up that immunity. So you need to follow your public health measures in that time period. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் Future Realty. Hi guys, welcome back to Good Evening Canada, sponsored by Home Life Future Realty in Selva Victorville. ஸோ இன்னுமே ஒன்டாரியோ கவர்மெண்ட் வந்து மானிட்டர் பண்ணி கொண்டு தான் இருக்குது. ஸோ செகண்ட் டோஸுக்கு வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாமாண்டு. ஸோ அது வந்து அவளுக்கு அப்டேட் வந்த பிறகு அவள் வந்து they will update us on what to do about it.
ஸோ இப்போ டைம் 9:12 p.m. Next, as you guys already know, நாளைக்கு வந்து outdoor amenities like golf course and tennis and skateboarding parks as well as sports fields, BMX and skate parks, shooting ranges, archery ranges and horse riding எல்லாம் நாளைக்கு வந்து outdoorல வந்து open ஆக போகுது starting Saturday 12:01 a.m. So long weekend வருது, so outdoorல வந்து போய் you guys can enjoy it, but team sports வந்து it's still not allowed, and outdoor gathering வந்து up to 5 people தான் இருக்கும். பட் உங்களோட ஓன் ஹவுஸ் ஹோல்டிலோ இல்லாமலும் நீங்கள் வந்து கேதர் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் ஹவுஸ் ஹோல்டாக இருந்தாலும் up to 5 people வந்து அலவுடாக இருக்கும். பட் கவர்மெண்ட் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுது, நீங்கள் வந்து காலேஜ் இருந்தால் நீங்கள் அதுக்கெல்லாம் போகாதீங்க இந்த லாங் வீக்கெண்டு, அன்லெஸ் நீங்கள் வந்து அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 weeks போகிறண்டால் யூ கைஸ் கேன் கோ உங்களோட காலேஜுக்கு. இல்லாட்டிக்கு வந்து அதில் வந்து 1 day போயாச்சும் மெயின்டெனன்ஸ் க்ளீனிங் பண்ணுறண்டால் அப்படி இருந்தால் போகலாம். பட் இல்லாட்டிக்கு வந்து காலேஜ் நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து அவுட்டோர் போகிறீங்கள் என்றால் மேக் ஷுர் லைக் யூ கைஸ் மெயின்டைன் ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங், அண்ட் அப்படி மெயின்டைன் பண்ண முடியாட்டிக்கு மேக் ஷுர் தட் அவுட்டோர்லேயும் நீங்கள் வந்து மாஸ்க் போட்டுக்கொண்டு சேஃபாக இருக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்டாரியோ கவர்மெண்ட் வந்து இந்த ரீஓப்பனிங்கை வந்து 3 steps ரீஓப்பனிங் பிளானாக வந்து அவள் வந்து அந்த பிளானாக தான் ஓப்பன் பண்ண போயினோம். 3 steps-ஆ. ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து இது வந்து பேஸ் எப்படி இருக்குமென்றால் எவ்வளோ ஆக்கள் வந்து வேக்சின் போடினோம் அண்ட் எவ்வளோத்துக்கு குறைவாக ஐசியூவில் ஆக்கள் இருக்கணும்ன்றதை வச்சு தான் இந்த பிளானை வந்து அவள் மானிட்டர் பண்ணிவினோம். ஸ்டெப் 1 ஆஃப் த பிளானில் வந்து அது ஜூன் 14th வந்து ஸ்டார்ட் பண்ண இருக்கணும். ஸோ இதில் வந்து 60% ஆஃப் அடல்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டிருக்கணும், அண்ட் லோவர் நம்பர் ஆஃப் ஐசியூ ரேட்ஸ் அண்ட் எவ்வளோ பேர் கூட வேக்சின்ஸ் போடுறத பார்த்து தான் இதை ஓப்பன் பண்ணிவினோம். இதில் வந்து பேடியோஸ் அவுட்டோரில் வந்து up to 4 people இருக்கலாம், அண்ட் அவுட்டோர் கேதரிங்ஸில் வந்து up to 10 people அவுட் சைட் வந்து கேதர் பண்ணலாம். அண்ட் அது மாதிரி ரிலீஜியஸ் சர்வீசஸ் அண்ட் செரமனிஸ் வந்து அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து அலோவ் பண்ணிவினோம். அண்ட் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் அண்ட் பர்சனல் ட்ரைனிங் வந்து up to 10 people இருக்கும். அண்ட் தென் டே கேம்ப்ஸ் அண்ட் கேம்ப் சைட் கிரவுண்ட்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணப்படுது. ஒன்டாரியோ பார்க்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கும். ஹோர்ஸ் ரேக்கிங் அண்ட் மோட்டர் ஸ்பீட்வேஸ் அது மாதிரி வந்து வெட்டிங்கும் வந்து அந்த ஸ்பேஸ் எவ்வளோத்துக்கு இருக்கோ அதில் வந்து ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ண எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஓப்பன் பண்ணப்படும். ஸோ அதுக்கு பிறகு ஆஃப்டர் 21 days இந்த ஸ்டெப் 1க்கு பிறகு 21 daysக்கு பிறகு மானிட்டர் பண்ணிவினோம். இதில் வந்து பாசிட்டிவ் சேஞ்சஸ் இருக்குதா, கேசஸ் வந்து குறைவாக தான் இருக்குதான்றதை பார்த்து ஸ்டெப் 2க்கு போவினோம். இதே வந்து கேசஸ் கூடவாக இருந்தால் தே ஓன்ட் மூவ் டு ஸ்டெப் 2, அது வந்து திருப்பி வந்து தே வில் ரீகன்சிடர் எவ்ரிதிங். ஸோ ஸ்டெப் 2ல் வந்து அவையில் வந்து 70% ஆஃப் அடல்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டிருக்கணும். அதை மாதிரி வந்து 20% வந்து ஃபுல்லி வேக்சினேட்டட் செகண்ட் 2 ஷாட்ஸுமே போட்டிருக்கணும். இதை வந்து அவைல் July 5th ஒரு லேட்டர் தான் இந்த ஸ்டெப் 2 வந்து திறங்க இருக்குது. இதில் வந்து பீப்புள் கேன் கேதர் அப் 25 people வந்து கேதர் பண்ணலாம் அவுட் சைட். அது மாதிரி பேடியோஸில் வந்து 6 people ஒரு டேபிளில் இருக்கலாம். அது மாதிரி வந்து அவுட்டோர் சினிமாஸ் மற்றது வந்து ஈவெண்ட்ஸ் அண்ட் மீட்டிங் ஸ்பேசஸ், போட் டூர்ஸ், அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் மற்றது வெட்டிங் செரமனிஸும் ஸ்பேஸ் டிபெண்ட் ஆன் மணி இருக்கும். அதுக்கு பிறகு அகெயின் ஆஃப்டர் த 21st day they will monitor it, and then step 3க்கு வந்து 70 to 80% ஆஃப் அடல்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டிருக்கணும், and then 25% ஆஃப் பீப்புள் வந்து ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருக்கணும். இது வந்து July 26th இல்லாட்டி அதுக்கு பிறகு வந்து ஸ்டார்ட் பண்ண இருப்பினும். அண்ட் இதில் வந்து இன்டோர் டைனிங் பண்ணலாம், லார்ஜர் ரிலீஜியஸ் சர்வீசஸ் அண்ட் செரமனிஸ் வந்து உள்ளுக்குள்ளே வச்சுக்கொள்ளலாம், அண்ட் கசினோஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்கும். ஸோ மீட்டிங்ஸ் அண்ட் ஈவெண்ட் ஸ்பேசஸ் எல்லாம் இருக்கும். அது மாதிரி வந்து இன்டோர் ஜிம்ஸ் ஓப்பனாக இருக்கும், அண்ட் மியூசியம்ஸ் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்கும். பட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் எவ்வளோ பேர் வந்து ஒன்டாரியோ வேக்சின் போடுறீங்களன்றதை பொறுத்து தான் இதெல்லாம் மூவ் பண்ணும். ஸோ as you guys know ஏற்கனவே நாங்கள் வந்து 60% வந்து போட்டுட்டோம். ஸோ மேயர் ஜோன் டோரி என்ன ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார் என்றால் ஏற்கனவே நிறைய பேர் போட்டுட்டீங்க, பட் ஸ்டில் டொராண்டோவில் வந்து 11,000 அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுண்டு. ஸோ நீங்கள் ஏற்கனவே இன்னும் ஃபர்ஸ்ட் டோஸ் போடாட்டிக்கு
மேக் ஷுர் நீங்கள் வந்து போய் போடுறீங்களோ இந்த வீக்கெண்ட் எப்பயாச்சும் டைம் இருந்தால் மேக் ஷுர் யூ guys புக் இட் ஒரு நீங்கள் அங்கே வந்து போய் போடுங்கோ பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த இவ்வளோத்துக்கு கெதியாக ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து எல்லோரும் போடுறோமோ அதை ஏற்ற மாதிரி தான் இந்த ரீஓப்பனிங் பிளான் வந்து போகும். ஸோ மேக் ஷுர் லைக் தேங்க்யூ டு ஆல் த பீப்புள் ஹூ டுக் த வேக்சின். ஸோ ரெஸ்ட் ஆஃப் தம் லைக் நீங்கள் நம்ம புக் பண்ணாட்டி மேக் ஷுர் யூ புக் இட் அண்ட் டேக் இட் as soon as possible. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து இந்த சம்மர் வந்து கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது, திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக ரீஓப்பன் பண்ண போகுதுண்டு. பட் லாஸ்ட் சம்மர் வந்து எல்லாருமே ரொம்ப கோவிட்டால் எஃபெக்ட் ஆகியிருந்தாங்க. எஸ்பெஷலி வந்து ஈவெண்ட்ஸ் ஒன்றுமே நடக்கலை பிகாஸ் ரொம்ப கோவிட்ன்றபடியால். ஸோ இதால் வந்து நிறைய ஆர்கனைசர்ஸ் வந்து எஃபெக்ட் ஆகியிருந்தது. எஸ்பெஷலி ஈவன் லைக் தமிழாக்கள் கூடி நிறைய ஒன்றுமே ஈவெண்ட்ஸ் செய்ய முடியலை, சிஎன்இ கூடி ஒன்றும் நடக்கலை. ஸோ அதனால் வந்து அதுக்காக வந்து ஆர்கனைசர்ஸுக்கு ஃபண்டிங் கிராண்ட் இல்லாட்டி சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தவேல். ஸோ அதுக்கு வந்து ஒன்டாரியோ டூரிசம் மினிஸ்டர் லீசா MacLeod வந்து இன்றைக்கு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தா. ஸோ அவள் என்ன சொல்கிறான்றதை லெட்ஸ் வாட்ச் த வீடியோ. But we have experienced a triple threat. That is the healthcare crisis, the ensuing financial and economic crisis, and then the social crisis. And as part of the social recovery and economic recovery of Ontario, we really want to be a part of that to make sure that that what makes us proud to love where we live here in Ontario remains. And so that's what this announcement is about today. It's about the economic and social recovery of the province of Ontario on the heels of yesterday's announcement of the three-step approach to gradually reopen our economy, with a fair amount of that work being done in this ministry as we open the economy. We know that in pre-pandemic days, every dollar this ministry invested into a festival or event would yield a $21 return for that local economy. I personally feel it's important to continue to invest in cultural attractions and position Ontario and all of ourselves for economic and social recovery. Today's announcement builds off of the $105 million increased investment over the next 2 years to the Ontario Trillium Foundation, the $35 million increase to the Ontario Arts Council over the next 2 years, the $100 million investment that we have made into the Ontario Travel and Tourism Small Business Grant, the $100 million that we have invested into the Tourism Recovery Program, and hopefully this summer we'll be able to engage in the $150 million travel incentive across Ontario. Along with Kathleen and John, I'm pleased today to announce $4 million for 54 cultural attractions and events throughout the Ontario through the Ontario Cultural Attractions Fund, which the ministry supports. These events include virtual events, drive-in and drive-through events, as well as events that may take place at a later date if they receive public clearance and guidance. முப்பதாவது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத் துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திடுங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CPCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CPCC. Hi guys, welcome back to Good Evening Canada. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி லெட்ஸ் ஹோப் இந்த கிராண்ட் வந்து நிறைய ஆர்கனைசர்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமெண்டு, எஸ்பெஷலி இந்த லேட்டர் ஆன் த சம்மர் இல்லாட்டி நெக்ஸ்ட் இயர் வந்து யூ வில் ஹாவ் பிகர் அண்ட் பெட்டர் இவெண்ட்ஸ். ஸோ அடுத்ததாக ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி யூ guys know ஆல்ரெடி இந்தியா அண்ட் பாகிஸ்தான்லேருந்து வர ஃப்ளைட்ஸ் டைரக்ட் ஃப்ளைட்ஸ் வந்து பேன் ஆகிருக்குது. ஸோ அது வந்து இன்றைக்கி எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு until June 21st டைரக்ட் ஃப்ளைட்ஸ்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 22 வந்து இது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பேன் போட்டவே இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து டைரக்ட் ஃப்ளைட்ஸ் அலோவாக இருக்காது. பட் கனடா வந்து வேறு கண்ட்ரீஸ்லேருந்து வர்றதுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த கோவிட் ஸ்ப்ரெட்டை கனடாவுக்கு தடுக்கிறதுக்கு இந்தியா ஒரு பாகிஸ்தான்லேருந்து வரவேல் வேறு எந்த கண்ட்ரிக்கு போய் வரையினமோ அந்த டிபார்ட்மெண்ட் டெஸ்டினேஷன்லேருந்தும் தே ரிக்வெஸ்ட் அந்த கோவிட் டெஸ்ட் ரிசல்ட் நெகட்டிவாக வந்து கொண்டு வரணுமெண்டு. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை பற்றி கனடா டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஓமார் அல்காப்ரா என்ன சொல்லியிருக்கிறாரு. லெட்ஸ் வாட்ச் தட். Our battle against COVID-19 continues. On April 22nd, Transport Canada issued a notice to ban all direct commercial and private passenger flights from India and Pakistan for 30 days based on public health advice to reduce the importation risk of COVID-19 and its variants. We are now extending this measure through June 21st. Les vols directs de l'Inde et du Pakistan sont interdits jusqu'en juin. So, direct commercial and private passenger flights from India and Pakistan will continue to be denied permission to arrive in Canada. We're also extending the third country pre-departure testing requirements for these countries. This means that passengers who depart from India or Pakistan bound for Canada via an indirect route must obtain a valid COVID-19 test results from a third country, not India or Pakistan, before boarding a flight to Canada. These ongoing measures will remain in place to help protect Canadians and to manage the elevated risk of imported cases of COVID-19 and variants of concern into Canada. And I can say that we have seen a significant reduction in the number of positive cases of COVID-19 arriving from international flights since this restriction was put in place. There's still increased pressure on our healthcare system due to the pandemic, so we must continue to be vigilant. Canada currently has some of the strongest border restrictions in the world, with a strict 14-day quarantine, government-approved accommodation measures, and a ban on foreign nationals except in narrow circumstances. These measures also remain in place. They are based on a range of data and advice from public health experts. Our government's measure have resulted in a 96% reduction in air traffic and 82% reduction in land traffic into Canada. This has significantly reduced the importation of COVID-19 into the country. We're also constantly adapting our border measures in response to new evidence and will continue to do so as the situation evolves. Our government's top priority is protecting Canadians' health and safety. And our response to the global COVID-19 pandemic has always been guided by the latest science and research, and it will continue to be. As vaccines roll out across the country, public health measures remain the foundation of our pandemic response. Vaccination is one of the most effective ways to protect against COVID-19. When it is your turn to get vaccinated, please do so. We must get our vaccine rates as high as possible. And this way, we can end the fight against COVID-19. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஏ அரிஹரன் MP Accounting and Finance Services Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஏ அரிஹரன் Chartered Professional Accountant ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். Hi guys, welcome back to Good Evening Canada, sponsored by Home Life Future Realty in Selva Victorville.
ஸோ ஐ நோ நிறைய இந்தியா அண்ட் பாகிஸ்தானில் இருக்கிற இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாம் ரொம்ப எஃபெக்ட் ஆகிருக்கிறீங்க இந்த ஃப்ளைட் பேனால். நிறையாக்கள் எங்கள்கிட்ட யூடியூப்லலாம் கேட்டுருந்தீங்க எப்போ திருப்பி போர்டர் திறக்க போகுது இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்குண்டு. ஸோ இட்ஸ் June 21st ஃபார் now. ஸோ ஐ நோ இட்ஸ் ரியலி ஹார்ட், பட் அங்கேருந்து தான் நிறைய வேரியன்ஸ் இங்கே வருது. ஸோ கெனேடியன்ஸை வந்து சேஃபாக வச்சிருக்கிறதுக்கு தான் த கவர்மெண்ட் ஹேஸ் டிசைடட் இதுதான் சேஃபர் மெஷர்ன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு யூ கைஸ் வில் ஹாவ் கேளுங்கள் தரப்படும் ஷோ இருக்குது நாளைக்கு. ஸோ நாளைக்கு வந்து சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் செந்தூரன் குணரட்னம் வந்து லைவாக வந்து நிறையாக்கள் கோவிட்டால் வந்து நிறைய மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. பிகாஸ் நிறைய பேர் ஜாப் லூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லாட்டி வீட்டிலே இருந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும் உங்களுக்கோ, இல்லாட்டிக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலியில் யாருக்கும் ரொம்ப டிப்ரெஷன் ஒரு ஆங்ஸைட்டியாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாமே வந்து அவளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது, இதை வந்து எப்படி ஓவர் கம்ன்றதை பற்றி வந்து நாளைக்கு he will be telling us. ஸோ நீங்கள் அவரோட லைவாக வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்தால் கேட்கலாம், இல்லாட்டிக்கு உங்களுக்கு லைவாக வர முடியலை லைவாக கொஷின்ஸ் கேட்க முடியலைன்னா you guys can also message us on WhatsApp. ஸோ நீங்கள் லைவாக கால் பண்ணுற நம்பர் வந்து 416-323-3304. That's for calling. And WhatsAppல மெசேஜ் பண்ணுறேன்டால் 416-292-0033. Per time 9:27 p.m. and 28 degrees in Toronto. Next, so exciting like this weekend is long weekend. So Victoria Day ku vandu ennennalam thirandhirukku closed irukku. You guys might think, even though nangal stay home order la still effect irundhalume just என்னென்ன ஓப்பனாக இருக்குது க்ளோஸ்டாக இருக்குன்னு பார்ப்போம். ஸோ க்ளோஸ்டாக இருக்கிற என்னென்னலாம் மண்டே எசென்ஷியல் ஷாப்பிங் மால்ஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்கும், பேங்க்ஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்கும், முனிசிபல் பில்டிங்ஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்கும், LCBO ஸ்டோர்ஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்கும், அண்ட் நோ மெயில் டெலிவரிஸ் வந்து இருக்காது. அது மாதிரி வந்து என்னென்னலாம் ஓப்பனாக இருக்குமென்றால் டிடிசி வந்து ஹாலிடே ஸ்கெட்யூலை வந்து ரன் பண்ணும். அது மாதிரி கோ டிரான்சிட் வந்து சண்டே ஸ்கெட்யூலை வந்து ரன் பண்ணும். சம் பியர் ஸ்டோர்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கும், அண்ட் க்ரோசரி ஸ்டோர்ஸ் வந்து சிலது ஓப்பனாக இருக்கும். ஸோ நீங்கள் கால் பண்ணிவிட்டு போங்க அங்கே. அடுத்ததாக குட் ஈவினிங் Canada, we are going to see currency. So Sri Lanka and India is still very high. Sri Lanka 172 rupeesல போகுது, and India வந்து 60 rupees and 50 cents போகுது. ஸோ இப்போ கரன்சியை பார்ப்போம். கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இலங்கை 172 இலங்கை ரூபா, இந்தியா 60.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.83 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.10 சிங்கப்பூர் டாலர். கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Hi guys, welcome back to Good Evening Canada, sponsored by Home Life Future Realty in Selva Vetriville. So time 9:30 p.m. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த பீப்புள் தான் கோவிட்டாலே ரொம்ப எஃபெக்ட் ஆன பீப்புள், ரொம்ப ஐசோலேட் ஆன பீப்புள். நான் அதர் தான் லாங் டேர்ம் கேரில் இருக்கிற சீனியர்ஸ் தான் ரொம்பவே இந்த கோவிட்டால் எஃபெக்ட் ஆகிருந்தாங்க, தான் நிறைய டெத்ஸ் கூடி ஆனது. ஸோ இப்போ வந்து அவைகளுக்கு இந்த வீக்கெண்ட் சரியான ஒரு ஹாப்பி நியூஸ். நாளையில இருந்து லாங் டேர்ம் கேர் சீனியர்ஸை வந்து பார்க்குறதுக்கு பீப்புள் கேன் விசிட். அவுட்டோரில் வந்து அவையில் விசிட் பண்ணலாம் அந்த லாங் டேர்ம் கேருக்கு வெளியில். மேக்ஸிமம் வந்து கெப்பாசிட்டி 2 people
வந்து அட் அ டைம் அவையில் வந்து போய் விசிட் பண்ணலாம். அதுக்கு வந்து சில்ட்ரன் அண்டர் 2 years 2 வயசுக்கு கீழேண்டு அவையில் வந்து அந்த மேக்ஸிமம் கெப்பாசிட்டியில் வந்து கவுண்ட் பண்ண மாட்டிடும். ஸோ அவையில் இருந்தால் வேறு 2 ஆக்களும் அவையோட இருக்கலாம். அண்ட் அவையில் நீங்கள் வெளியில் மீட் பண்ணும்பொழுதோ இல்லாட்டி வெளியில் மீட் பண்ண முடியாமல் லாபியில் மீட் பண்ணாலுமே மேக் ஷூர் நீங்கள் அவையோட ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி மாஸ்க் போட்டிருக்கிறீங்களேண்டு. அண்ட் லாங் டேர்ம் கேரில் எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் போகிறீங்களா உடனே உள்ளுக்க போயிட வேண்டாம். அவையில் வந்து வெளியில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் பண்ணி அவையில் தான் அதை செட்டப் பண்ணிவிடும் அந்த சீனியர்ஸை மீட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை ஜஸ்ட் மேக் ஷூர் நீங்கள் வந்து மாஸ்க் போட்டிருக்கிறீங்களா, அவையோட ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி சேஃபாக அவையில் மீட் பண்ணுறீங்களா. ஸோ next in Good Evening Canada we are going to go to Kalayarangam, a beautiful song, a Dum Dum Dum, music by Shri Vijay and lyrics by Agni Suresh. So and adula vande act pannirukkum our artist Jaya Prakash and Kalaivani. So let's take a look at the song. ஊடக நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். என்னுடைய பாடல் வரிகளிலும் தயாரிப்பிலும் உருவாகி இருக்கும் டும் 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 என்ற பாடற் காணொளியை உங்கள் கண்களுக்கும் செவிகளுக்கும் விருந்தாக கொண்டு வருவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பாடல் காணொளி இன்று இரவு அக்டோபர் 15 2020 இரவு 11:30 யூடியூப் சேனல் ஊடாகவும் சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் வெளியிடப்பட இருக்கின்ற இந்த வேளையிலே ஊடக நண்பர்களின் ஒத்துழைப்போடு ஒரு முன்கூட்டிய முயற்சியாக ஊடகங்கள் வாயிலாக உங்களுக்கு இந்த பாடலை கொண்டு வருகின்றோம். இந்த பாடல் காணொளியிலே கனடாவிலே வாழ்ந்து வருகின்ற கதாநாயகன் ஜெயபிரகாஷ், கதாநாயகி கலைவாணி ஆகியோர் நடிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த பாடல் காணொளிக்குரிய கதையாக்கத்தையும் படமாக்கலையும் ஸ்ரீ விஜய் அவர்கள் செய்திருக்கின்றார். அவரோடு இணைந்து சங்கர் கோபால் அவர்கள் தேவையான படப்பிடிப்புகளையும் கலர் கிரேடிங் போன்ற பணிகளையும் செய்திருக்கின்றார். இந்த பாடல் காணொளி என்னுடைய பாடல் வரிகளிலே ஆரம்பித்து மிகவும் திறமை வாய்ந்த இசையமைப்பாளர் சுதர்சன் அவர்களால் இசை உருவம் கொடுக்கப்பட்டது. இந்த பாடல் காணலுக்குரிய பாடலை கனடாவிலே புகழ்பெற்ற இளம் பின்னணி பாடகர்கள் சரிகா நவநாதன், பிருத்வி ஜோகரட்னம் ஆகியோர் செய்திருக்கின்றார்கள். இந்த பாடல் காணொளிக்கு வேண்டிய ட்ரோன் ஷாட்ஸ் ஸ்ரீ விஜய் அவர்களால் எடுக்கப்பட்டது. போஸ்டர் டிசைன் வி ஸ்டுடியோ, song mixing and mastering Sri Sudarshan, rhythm arrangement Sharat, Nadeswaram Prashant, Veena Darsini, குரல் ஒலிப்பதிவுகள் கனடாவிலே ஜேம் ஸ்டுடியோவில் நடைபெற்றது. அணிசேர் கலைஞனுடைய அந்த வாத்திய கருவிகளுடைய பதிவுகள் 10 ஸ்டுடியோ இலங்கையில் ஈழத்தில் நடைபெற்றது. டப்பிங் ஆர்டிஸ்டாக ஜெயபிரகாஷ் கனடாவிலிருந்தும் சுப்ரஜா சாய்ராம் சென்னையிலிருந்தும் பங்கு பெற்றிருந்தார்கள். இந்த பாடல் காணலுக்கான இசையமைப்புக்கான சவுண்ட் என்ஜினியராக ஸ்ரீ சுதர்சன் அவர்கள் கடமையாற்றிருக்கின்றார். இந்த பாடல் காணொளியினுடைய ஷூட்டிங் நடந்த நேரத்திலே எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்த தரண்யா, ஆதித்யா, சைனிகா ஆகியோருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 6 வருஷம் லவ், இன்னும் 2 மாசத்துல கல்யாணம். ஆனா இப்ப வரைக்கும் நான் சொன்ன எதையுமே நீ கேட்டதே இல்லைல்ல. இப்ப மட்டும் இல்ல, இப்ப நான் கேட்க மாட்டேன். என்ன பண்ணுவ? ஓ சரி, போ வேற எவ்வளவு கட்டிக்கோ. Thank God.
இது இன்னும் மஸ்தியா போச்சு. நாளைக்கு 9 மணிக்கு நான் மீட் பண்ண வரமாட்டேன். என்னை இதோட விட்டுரு. நீ வாரியோ இல்லையோ, நாளைக்கு நான் உனக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ வராட்டி போடி. I hate you. என் மனசில் உன்னனைவா ஏதோ சுகம் காணுற. என் விழியில் உன்னழகால் ஓரோவியம் வரையிற. என் மனசில் உன்னனைவா ஏதோ சுகம் காணுற. என் விழியில் உன்னழகால் ஓரோவியம் வரையிற. என் இதயம் எப்போதும் உன்னோடு காண்கிற. என் மூச்சிலும் சுவாசம் கீதம் பாட கேட்கிற. என் இதயோ என்னும் வானத்தில நீதும் நீதாயன்பே. என் மனசில் நினைவா ஏதோ சுகம் காணுற. என் விழியில் உன்னழகால் ஓரோவியம் வரையிற. வெளியில் எந்த நாளும் மூச்சுவடு காண்கிற. என்று உனது கைப்பிடித்து ஓர் உயிராய் வாழுவேன். உன்னோடு நான் ஊஞ்சல் உலக பந்தில் ஆடுவேன். சின்ன சின்ன ஆசைகளை மெல்ல மெல்ல விரும்புகிறேன். உனது முகத்தை எப்போதும் காண உள்ளத்தால் நானும் துடிக்கிறேன். என்னை நீ அழகர் போல சுண்டி சுண்டி இழுக்கிற. உனது வலையில் மாட்டிய மீனா துடிக்கிற. நெஞ்சுக்குள்ள குடி புகுந்து தேசத்தோடு வாழுற. பஞ்சமில்ல அன்பினை பெருங்கடலாய் தருகிற. கொஞ்சி கொஞ்சி பேசிடவே கொள்ளை ஆசை கொள்கிற. பஞ்சமில்ல உன்னை கண்டு தஞ்சமடைய விரும்புகிற. நேற்று இன்று நாளை எல்லாம் நெஞ்சுக்குள்ளே உன்ன வச்சு காப்பேன். காற்று செல்லும் திசைகள் எல்லாம் கீதம் பாடி அழைக்கிறேன். வெற்று போத்தலுடன் பாகி மூச்சு காற்று வாழுவேன். வற்றாத உறவு கொண்டு வாஞ்சையோடு வாழுவேன். யார் அது காலங்காத்தால? ஹலோ. யோ, எங்கயா இருக்க? ஹலோ. ஹோ, மாப்பிள்ள இன்னும் தூங்குறீங்களா? 9 மணிக்கு வரேன்னு சொன்னேன். 8:30ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 10 நிமிஷத்துல நீ இங்க வரல, அவ்வளவுதான். கனவா? புரிஞ்சுதா? மவனே, வர மாட்டேன்னு நீ சொன்னா காலிடா. வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ராசா இன்னும் We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions.
believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. Hi guys, welcome back to Good Evening Canada. It was Kalaivani and Jayaprakash. It was really nice on the song உங்களை பார்க்குறது. So it was so nice இருந்துச்சு. And we are also happy to say இந்த song வந்து last year Good Evening Canada தான் first introduce ஆனது. So we are always happy to showcase talents. ஸோ கனடாவில் இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் நீங்கள் இருக்கிறீங்க, அவங்களோட வீடியோ சாங்ஸ் டான்ஸ் வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. We will play it in our கலையரங்கம். ஸோ நெக்ஸ்ட் எனது குட் நியூஸ். இன்றைக்கி நிறைய குட் நியூஸ் சொல்கிறேன், எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாளைக்கு வந்து ஸ்ப்ளாஷ் பேட்ஸ் ஃபார் கிட்ஸ் வந்து திருப்பி ரீஓப்பன் ஆக போகுது. ஸோ தேங்க்ஸ் டு ஆடவா மேயர், அவர் தான் வந்து ப்ரீமியர் டக்ஃபோர்டை ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தார். கிட்ஸ் இந்த வேர் அவுட்டோர் அமெனிட்டிஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறீங்க, ஸோ கிட்ஸுக்கும் பாவம் வெதர் எல்லாம் ரொம்ப வார்மாக இருக்குது, ஸோ ஓப்பன் பண்ண சொல்லி. ஸோ அதுவும் நாளைக்கு வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ லாங் வீக்கெண்ட் பேரண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களோட சில்ட்ரனை கூட்டிகிட்டு ஸ்ப்ளாஷ் பேட்ஸுக்கு போகலாம். இட் வில் பி ஓப்பன் ஃப்ரம் 9 AM to 8:30 PM ஓப்பன் ஆகிருக்கும். அவுட்டோர் அன்னைக்கு வாட்டரில் ப்ளே பண்ணுறது. ஸோ நீங்கள் அவையில் கூட்டிகிட்டு என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்றைக்கு சரியான வார்மாக இருந்தது. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. எனக்கு வந்து ரொம்ப வார்மாக இருந்தால் எனக்கு ஐ டோன்ட் மைண்ட் இட் ரதர் தேன் வின்டர். எனக்கு வந்து ஐ ப்ரிஃபர் வார்மர் வெதர் சம்மர். ஸோ இன்றைக்கு வந்து 31 degrees Celsius இருந்து ஆல்மோஸ்ட் ஃபெல் லைக் 33 degrees. நாளைக்குமே ரொம்ப வந்து வார்மாக தான் இருக்க போகுது. 29 degrees Celsius அட்ரோனோவில் போகுது, ஃபீலிங் லைக் 32 degrees. என்வாயர்மெண்ட் கனடா வந்து ஸ்பெஷல் வெதர் ஸ்டேட்மெண்ட் வந்து டொரண்டோ, மிசிசாகா அண்ட் பிராம்ப்டனுக்கு போட்டிருக்குது. It's going to be really hot a long weekend until. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த வார்ம் வெதரில் ஹெல்த் ரிஸ்க்குமே வந்து கூட வரும், எஸ்பெஷலி ஓல்டர் அடல்ட்ஸ் இல்லாட்டிக்கு இன்ஃபென்ட்ஸ் சில்ட்ரனுக்கு. ஸோ மேக் ஷுர் யூ கைஸ் ட்ரிங்க் அ லாட் ஆஃப் வாட்டர், நிறைய தண்ணி குடிச்சு ஹைட்ரேட்டாக இருங்கோ. அண்ட் வெதர் அப்ரோப்ரியேட் க்ளோத்ஸ் போடு. அவுட்டோர் போகிறீங்களாண்டா வியர் சன்ஸ்க்ரீன் அண்ட் பி சேஃப். ஸோ நாளைக்கு வந்து கனடாவில் மேஜர் சிட்டிஸில் வெதர் என்ன மாதிரி இருக்க போன்றது லெட்ஸ் see it. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 22 சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 29°C, அதிகுறைந்த வெப்பநிலை 20°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும், மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 29°C, அதிகுறைந்த வெப்பநிலை 18°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும், மழைக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 30°C, அதிகுறைந்த வெப்பநிலை 21°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும், லேசான மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 12°C, அதிகுறைந்த வெப்பநிலை 3°C. நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 18°C, அதிகுறைந்த வெப்பநிலை 12°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 22 சனிக்கிழமை நிலவும் காலநிலை. Hi guys, welcome back to Good Evening Canada, sponsored by Home Life Future Reality Inc. Selva Vetrivel. அடுத்ததா லாஸ்ட் போர்ஷனாக in Good Evening Canada, we are going to go to கனேடிய செய்திகள் with Ps. சுதாகரன். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு Good Evening Canada IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா.
வணக்கம். இன்று மே மாதம் 21 வெள்ளிக்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் goodevningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். எதிர்வரும் வார இறுதிக்கு பின்னர் கோவிட் தொற்றின் எண்ணிக்கை அதிகரிப்புக்கு கனடா தயாராக இருக்க வேண்டும் என்று நிபுணர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். விக்டோரியா தின நீண்ட வார இறுதிக்குள் கனேடியர்கள் சமூக சந்திப்புகளில் ஈடுபட்டால் தொற்றுகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்படக்கூடும் என கவலை வெளியாகியுள்ளது. கனடாவின் துணை தலைமை பொது சுகாதார அதிகாரி வைத்தியர் ஹவோர்ட் நிஜுவும் இந்த எச்சரிக்கையை இன்று விடுத்தார். கடந்த விடுமுறை மற்றும் நீண்ட வார இறுதிகளில் சமூக சந்திப்புகளை தொடர்ந்து கனடாவில் தொற்றுகளின் எண்ணிக்கை அதிகரித்ததையும் அவர் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நினைவுபடுத்தினார். கனடாவில் அனைத்து விடுமுறை மற்றும் நீண்ட வார இறுதிகளின் சமூக சந்திப்புகளின் பின்னர் 6 முதல் 10 நாட்களுக்குள் தொற்றுக்கள் அதிகரித்து பதிவானதாகவும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இன்று பிற்பகல் வரை கனடாவில் 200 லட்சம் பேர் வரை தடுப்பூசியை பெற்றிருக்கின்றார்கள். கனேடியர்களில் 49% குறைந்தது ஒரு தடுப்பூசியை பெற்றுள்ளார்கள். ஆனாலும் மக்கள் தொகையில் 4% மட்டுமே 2 தடுப்பூசிகளையும் பெற்றுள்ளார்கள். இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் இருந்து வரும் பயணிகள் விமானங்களுக்கான தடையை ஜூன் மாதம் 21 வரை நீடிக்க கனேடிய அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. போக்குவரத்து அமைச்சர் ஓமர் அல்கப்ரா இன்று இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் தொற்றுகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அனைத்து நேரடி வணிக மற்றும் தனியார் விமானங்களுக்கும் மத்திய அரசு தடையை நீட்டித்துள்ளது. இந்த பயணிகள் விமானங்களுக்கான 30 நாள் தடை முதலில் ஏப்ரல் மாதம் 22 வரை விதிக்கப்பட்டது. அமெரிக்க எல்லை வழியாக அத்தியாவசியமற்ற பயணங்களுக்கான தடையை ஜூன் மாதம் 21 வரை கனடா அரசாங்கம் நீட்டித்திருக்கிறது. அதேபோல் வெளிநாட்டவர்கள் கனடாவுக்குள் நுழைவதும் ஜூன் மாதம் 21 வரை தடை செய்யப்பட்டுள்ளது. ஒன்டாரியோ மாகாணம் AstraZeneca தடுப்பூசிகளை மீண்டும் உபயோகிக்க முடிவு செய்திருக்கிறது. ஏற்கனவே AstraZeneca தடுப்பூசியை பெற்றவர்களுக்கு 2வது தடுப்பூசியாக அடுத்த வாரம் மீண்டும் AstraZenecaவை வழங்க ஒன்டாரியோ முடிவு செய்திருக்கிறது. 2வது தடுப்பூசியாக மாத்திரமே AstraZeneca வழங்கப்படும் என்று சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். ஒன்டாரியோ மாகாணத்தின் தலைமை சுகாதார மருத்துவ அதிகாரி வைத்தியர் டேவிட் வில்லியம்ஸ் இன்று இந்த அறிவித்தலை வெளியிட்டார். பல்லாயிரக்கணக்கான AstraZeneca தடுப்பூசிகள் காலாவதியாகும் முன்னர் மே மாதம் 31 அவற்றை பயன்படுத்த ஒன்டாரியோ முடிவு செய்திருக்கிறது. மார்ச் மாதம் 10 மார்ச் மாதம் 19 உட்பட்ட காலத்தில் AstraZeneca தடுப்பூசிகளை பெற்றவர்கள் 2வது தடுப்பூசியை பெற தகுதிப்படுகின்றார்கள். ஒன்டாரியோ அரசாங்கத்தின் வசமுள்ள 45,000 AstraZeneca தடுப்பூசிகள் 10 தினங்களிலும் மேலும் 10,000 தடுப்பூசிகள் அடுத்த மாதமும் காலாவதியாகும் என தெரிவிக்கப்படுகிறது. AstraZeneca தடுப்பூசியினால் ஏற்படும் இரத்த உறைவு காரணமாக நியூ பிரன்ஸ்விக்கில் இன்று 2வது மரணம் பதிவாகியுள்ளது. ஏப்ரல் மாதம் 11 தனது முதலாவது AstraZeneca தடுப்பூசியை பெற்ற 50 வயதான ஒருவரே மரணமடைந்துள்ளார். இவர் 17 நாட்களுக்கு முன்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனாலும் AstraZeneca தடுப்பூசியுடன் தொடர்புடைய அபாயங்கள் அரிதானவை என இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நியூ பிரன்ஸ்விக் மாகாண தலைமை மருத்துவ அதிகாரி வைத்தியர் ஜெனிஃபர் ரசல் கூறியிருக்கின்றார். இதேவேளை குறைந்தது 8 வாரங்களுக்கு முன்னர் AstraZenecaவை முதலாவது தடுப்பூசியாக பெற்ற 55 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 2வது தடுப்பூசியை பெற தகுதி உடையவர்கள் என நியூ பிரன்ஸ்விக் மாகாணம் இன்று அறிவித்திருக்கிறது. நியூ பிரன்ஸ்விக் மே மாதம் 31 காலாவதியாகும் 3500 AstraZeneca தடுப்பூசிகளை தன்வசம் கொண்டுள்ளதாக இன்று அறிவித்திருக்கிறது. வினிபெக் நகர முதல்வர் கனேடிய பிரதமரிடமிருந்து அவசர இராணுவ சுகாதார பாதுகாப்பு ஆதரவை கோரியுள்ளார். இன்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுடனான சந்திப்பின் போது வினிபெக் நகர முதல்வர் பிரையன் பவுமன் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். பிரதமர் ட்ரூடோ வினிபெக் நகர முதல்வருடனும் மனிடோபாவின் முதல்வர் பிரையன் பாலிஸ்டருடனும் இன்று தனித்தனியாக சந்திப்புகளை நடத்தினார். கனேடிய ஆயுதப்படைகள் மற்றும் பிற மாகாணங்களிலிருந்து சுகாதார பணியாளர்களின் உதவியின் அவசியத்தை இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலும் வினிபெக் நகர முதல்வர் வலியுறுத்தினார். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு கூடுதல் உதவிகளை வழங்க வினிபெக் நகர முதல்வர் பிரதமர் ட்ரூடோவிடம் உறுதியளித்துள்ளார். இன்று மனிடோபாவில் 3 மரணங்களும் 594 தொற்றுகளும் பதிவாகின என்பது குறிப்பிடத்தக்கது. ஒன்டாரியோவில் இன்று மீண்டும் கோவிட் தொற்றின் எண்ணிக்கை 2000க்கும் குறைவாக பதிவாகியுள்ளது. இன்று 1890 தொற்றுக்களை சுகாதார அதிகாரிகள் பதிவு செய்துள்ளார்கள். இன்று 27 மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஒன்டாரியோவில் பதிவான தொற்றுக்களின் 7 நாள் சராசரி 2064 உள்ளது. ஒரு வாரத்துக்கு முன்னர் இந்த சராசரி 2615 இருந்தது குறிப்பிடத்தக்கது.
ஒன்டாரியோவில் 1265 பேர் தொற்றின் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களில் 715 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் உள்ளார்கள். இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனத்துக்கு இடையான போர் நிறுத்தத்தை கனடா வரவேற்றிருக்கிறது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான 11 நாள் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த யுத்த நிறுத்தத்தை வரவேற்பதாக கனடாவின் வெளிவிகார அமைச்சர் மார்கானோ இன்று கூறினார். அமைதிக்கான புதுப்பிக்கப்பட்ட உறுதிப்பாட்டுக்காக கனடா இஸ்ரேலியர்களையும் பாலஸ்தீனியர்களையும் கூறுவதாகவும் அமைச்சர் கானோ தெரிவித்தார். இந்த மாநில தீர்வை நோக்கிய முயற்சிகளை ஆதரிக்க கனடா தயாராக இருப்பதாகவும் கானோ கூறியிருக்கின்றார். இத்துடன் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். திங்கட்கிழமை விக்டோரியா தின விடுமுறை. மீண்டும் செவ்வாய்க்கிழமை இரவு சந்திப்போம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். Hi guys, welcome back to Good Evening Canada. Thank you Ps.ச for Canadian செய்திகள். அகெயின் நாளைக்கு வந்து கேளுங்கள் தரப்படும் ஷோ உங்களுக்கு இருக்குது. ஸோ நாளைக்கு டாக்டர் செந்தூரன் குணரட்னம் சைக்கியாட்ரிஸ்ட் வந்து உங்களோட மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், ஸ்டிக்மா, அவேர்னஸ் எல்லாத்தையும் பற்றி லைவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு அதை பற்றி கொஷின்ஸ் இருக்கும், டவுட்ஸ் இருக்கும், உங்களுக்கு அதுக்கு எப்படி ஹெல்ப் சீக் பண்ணலாம், இல்லாட்டி உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி சீக் பண்ணலாம்ன்றதுக்கு யூ கைஸ் கேன் கால் அஸ். கால் பண்ணுறதுக்கு 416-323-3304 கால் பண்ணி லைவாக கேட்கலாம். இல்லாட்டிக்கு if you feel shy or if you don't have time, அந்த டைமில் வந்து உங்களுக்கு டைம் இல்லாட்டிக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறதுக்கு 416-292-0033. ஸோ இப்போ டைம் 9:53 PM. இப்போ குட் ஈவினிங் கேடா நிறைவுக்கு வரப்போகிறது. Today's show was sponsored by Home Life Future Reality in Selva Vetrivel. Viewers, எல்லாருக்கும் நன்றி. Keep on supporting us and giving your feedback. And மீண்டும் குட் ஈவினிங் கேடா உங்களை செவ்வாய்க்கிழமை சந்திக்கும். பிகாஸ் லாங் வீக்கெண்ட் என்றபடியால் மண்டே ஷோ இருக்காது. ஸோ until then குட் ஈவினிங் கேடோடு நீங்கள் ஃபேஸ்புக், யூடியூப் மற்றும் IPTVயோடு இணைந்திருக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜெயந்தினி. நன்றி நேயர்களே. Have a good weekend.